ஹாய் வணக்கம். சிகரெட்டு பிடிக்கிறது நம்ம உடல் நலத்துக்கு எவ்வளோ கெடுதல்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அது தெரியும். இங்கே நான் அட்வைஸ் பண்ண வரலைங்க. அப்புறம் என்ன ஆணிக்கு பேச வரேன்னு கேட்குறீங்களா? டைரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். இப்போ நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா அப்படியே பார்த்து ரசிக்கலாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் கூட ஒரு சிலர் சிகரெட் பிடிக்கிறத பார்த்தேன்னு வைங்களேன், அப்படியே ரசித்து என்ஜாய் பண்ணி அப்படியே உள்ளே போகிறோன்னு வைங்களேன், நம்மளுக்கும் சிகரெட் பிடிக்கலான்னு தோணுங்க. தோன்றதை தோண்டி எடுத்து தூக்கி போட்டு நம்ம பாட்டில் ரசிக்க மட்டும் செய்யணும். அதான் என்னென்னா, இப்போ ஒரு சிலர் சிகரெட் பிடிக்கிறத நல்லா ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நான் பார்த்து ரசித்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது வெரைட்டியாக இருக்குங்க. அதை ரசிக்காமல் நம்மளால இருக்கவே முடியாது. அப்படி ஒரு சிலர் சிகரெட் பிடிச்சதை இப்போ நான் உங்களுக்கு அதே மாதிரியே நடிச்சு காட்ட போகிறேன். இப்போ நான் என்ஜாய் பண்ணதில் ஒரு டாக்டரை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நடிச்சு காமிக்கிறேன். சார், ராகு கேது சேர்ந்து சனி வீட்டுக்கு போயிட்டானா, குரு பார்வை அந்த வீட்டில் விழுந்துருச்சான். நீங்கள் ஆப்ரேஷன் போகலாமா சார்? வரீங்களா? டாக்டர் டாக்டர் நன்றி டாக்டர், எங்கள் அண்ணனை காப்பாற்றிட்டீங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பன் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துக்கிறாரு. அவன் கடன் நான் திருப்பி தரேன்னு சொன்ன தேதியில் தரல. அதனால் அவர் வழக்கமாக அவர் நல்ல சூப்பராக இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் பிடிக்கிற சிகரெட்டை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அப்படி குடிப்பார். இவர் அந்த சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அவனை திட்டுறாரு பாருங்க, டேய் கடனை தரல வரலன்னு. ஐயோ, அது நமக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருந்ததுங்க. ஓ, பணத்தை 10ஆம் தேதி தாரம்னு சொன்னோம்லையா, அதனாலதான் உனக்கு நான் பணத்தை கொடுத்தேன். தாரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 12 தேதி ஆகி போச்சு, இன்னும் பணத்தை கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு வச்சிருந்த பணம் யாது? ஒழுங்கா பணத்தை கொண்டு தரலன்னு வச்சுக்க, அப்புறம் சங்கத்துல இருந்து 4 பேர் வந்து உன் வீட்டுல வந்து தந்தரவு பண்ணுவோம் சொல்லிட்டேன். ஆமா, சொன்ன மாதிரி செயல வச்சுக்க. இதுதான் என் கடைசி உனக்கு. சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெரிய ஆஃபீஸர்னு வைங்களேன், ஸோ ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு சிகரெட் பிடிக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ சிகரெட் அப்படி பிடிச்சிக்கிட்டு அவருக்கு தெரியாமல், அதாவது சைடில் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துக்கிட்டு ஒரு சிகரெட் பிடிக்கிறாராம். என்ன ராமசாமி, சொன்ன வேலைலாம் முடிச்சியா? எப்போ நடக்க போகுது? பேங்க்லேருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? எவ்வளோ இருக்கு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. இல்லை இல்லைம்மா, டெபாசிட் பண்ணிட்டேன். வட்டி எவ்வளோ கொடுப்பாங்க? அது போடுற குட்டியை பொறுத்துமா. அப்புறம் அப்புறம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு தானே டம் அடிக்கிறேன். நல்லா கேட்கிறேன் நீ. ஏன் அந்த பக்கம் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க? ஒரு மரியாதையா? ஒரு மரியாதை தான். நல்ல மரியாதையா இருக்கு. மரியாதை தெரிஞ்ச புள்ளியா இருக்கியே. லோன் வாங்கி கொடுக்குற ஆஃபீஸர் நீங்கள். உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி சார்? எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க சார். பழக்கத்தை விட முடியல. சிகரெட் பிடிக்கிறது இல்லைங்க, அதுவும் அந்த தண்ணி அடிக்க உட்காந்தானுங்கன்னு வைங்களேன், அவனுங்க பண்ணுற அட்டூழியாக இருக்குது. ஐயோ, சிகரெட்டு என்னன்னா தெரியுமா செய்யுமா?
பிடிப்பாங்க. அதாவது அவங்க கையில் பிடிச்சிக்கிற விதம், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் சிகரெட்டு பீடி கலந்து குடிப்பாங்க. அதில் ஒருத்தர் என்னென்ன ஸ்டைலில் குடிக்கிறாங்க. இதில் சில பேர் என்னென்னா செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது செயின் போட்டிருக்க மாட்டான், ஆனால் ஸ்மோக்கிங்கில் செயின். பூனை வந்து சில பொந்துக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு இந்த உலகமே இருண்டுருச்சு அப்படின்னு நினச்சிக்குமா. அந்த மாதிரி இங்கே ஒருத்தன் அப்படியே மூடின்னு யாருக்கும் தெரியாமல் சிகரெட் அடிக்கிறாராம். சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறோமா, காலையில் ரன்னிங் வாக்கிங் தான், அது ஒரு யோகா. இந்த துண்டு பீடி எல்லாம் சிகரெட்டு துண்டெல்லாம் வெளியில் கிடக்கும் இல்லையா, ரோட்டில் ஒரு சிலர் அதை எடுத்து குடிப்பாங்க இல்லையா, அவன் எப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறான்றதையும் பார்த்துடலாம். எழுபது வயசு தாத்தாங்க, அவரால் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறார். டாக்டர் தேதியெலாம் சொல்லிட்டாங்க, அதையும் தாண்டி உட்காந்துக்கிறான் மனுஷன். அவர் சிகரெட்டு நீ கையில் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தோம் நைஸாக எங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு குடிப்பார். அவர் குடிக்கிற சிகரெட் இருக்குது, எப்போ 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 அப்படி இஸ்த்துக்குனே போவோங்க.
நிமிஷம் இவ்வளோ நேரம் சிகரெட்டை பார்த்து ரசித்து நான் உங்களுக்கு பிடிச்சி காமிச்சேன் பார்த்தீங்களா? ஒரே ஒரு விஷயங்க, எனக்கு சிகரெட்டு பழக்கமே கிடையாது. பை.